அண்ணாமலை ஆன் ஃபயர். திகைத்து நிற்கும் எதிர்க்கட்சிகள். துணிவில்லாத நயினார் நாகேந்திரன். தமிழகத்தை ஒதுக்கும் டெல்லி பாஜக. எடப்பாடியின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகும் அதிமுக எம்எல்ஏக்கள். அன்புமணியை சந்தித்ததன் பின்னணி என்ன? தொண்டர்களின் செயலால் திருமா பரிதவிப்பு. விசிகாவால் ஏற்பட்ட திடீர் அரசியல் பரபரப்பு. என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல்களுங்கிறது அண்ணாமலையை சுத்தி தான் நடக்குதுங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு விஜயை எதிர்த்து சரியான அரசியல் நடவடிக்கை, சரியான பேச்சுக்கள், சரியான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்கிறதான். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இன்னைக்கு சட்டமன்றத்துல விஜய்க்கு எதிராக சொதப்பக்கூடிய நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறதான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் விஜயை எதிர்க்கிறதா இருக்கட்டும், பாஜகவை எதிர்க்கிறதா இருக்கட்டும், அவர் சரியான பாதையில அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதை தான் இங்க அண்ணாமலை மேல பலரும் பல விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்தாரு. ஒரு 4 ஆண்டு காலம் பாஜகவோட தலைவராகவும் இருந்தாரு. தலைவரா இருக்கும் போதெல்லாம் இந்த பதவி, வெங்காய பதவி, மேனேஜர் பதவி அப்படின்னு பல வீரவசனம் எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் கட்சியை விட்டும் போயிட்டாரு. இன்னும் எதுக்குங்க பாஜகவை அவர் விமர்சனம் பண்றாரு? தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. விஜய் அரசால எவ்வளவோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. அதெல்லாம் அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பேசாம அவரு ஒரே ஒரு டார்கெட்டு பாஜகவை எதிர்க்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படின்லாம் இன்னைக்கு பலரும் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியில வரும்போதே சொல்லிட்டாரு, அதிமுக திமுக எப்படியோ அப்படிதான் பாஜகவை பார்ப்பங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அண்ணாமலை அப்படி என்ன பாஜகவை எதிராக விமர்சனம் பண்றாரு? இங்க இருக்கிற திமுக காரவரோட மோசமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துறாரா? மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை, அங்க இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. நீட்டு தேர்வு விஷயமா இருக்கட்டும், வினாத்தாள் கசிவா இருக்கட்டும், இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாஜக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு. ஏன் கரப்பாம்பூச்சி போராட்டத்தை கூட ஜென்சி இளைஞர்கள் கூட காது கொடுத்து கேளுங்க, உட்கார வச்சு பேசுங்க அப்படிங்கிறது தான் அவரும் மென்ஷன் பண்ணி சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் பாஜகவை எதுக்குறாரு. அவர் அமித்ஷாவெல்லாம் எதுக்கு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பாஜகவுடைய முடிவுகள் தமிழகத்துல எடுக்கணும். இங்க தமிழ்நாட்டுல உட்காந்து தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் கூட அவங்க கூட என்ன பிரச்சனை உட்காந்து பேசினாதான் தெரியும். இங்க இருக்கிறவங்கள டெல்லிக்கு அழைச்சி டெல்லியில அமித்ஷா அவர்களோட வீட்டுல உட்காந்து பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் அவரு சுட்டி காட்டுறாரு. அதெல்லாம் விட்டுட்டு இவர் ஆட்சி போச்சு என்னன்னாலாம் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணணுமோ அத்தனை விமர்சனங்களும் இவங்க எல்லாருமே தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா அவரோட பாதையில பயணிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை இப்பதான் சமீபத்துலதான் பேசுறாரு. ஏன்னா பல தொண்டர்களும் அண்ணாமலை அரசியல் பேசலன்னு சொல்றதனுடைய விளைவா அவர் பேசினாரு. அமித்ஷா அவர்களே டெல்லிக்கு அழைச்சி அவர் என்கிட்ட டெல்லியில 3 ஆண்டு ஒர்க் பண்ணுங்க கட்சிக்காக அப்படின்னு சொன்னாருங்கிறது அவர் சென்னையில பொதுமேலியில பேசினாரு. அதெல்லாம் வேணான்னு தான் நான் வந்துட்டேன். நான் தமிழ்நாட்டிலே அரசியல் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய உணர்வுக்காக தான் நான் பணி செய்யணும்னு நினைக்கிறேங்கிற விஷயத்த நான் அமித்ஷா கிட்ட நேரடியாவே சொல்லிட்டேங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து மறுபடியும் அண்ணாமலை அவர்களை ஏன் இவங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு தெரியல. பாஜக காரங்களுக்கு ஆக்கப்பூர்வமா அவங்க கட்சி பணி செய்யறதை விட்டுட்டு முழு நேரமா அண்ணாமலை அவர்களை அட்டாக் பண்றதுதான் இவங்களோட முழு நேர தொழிலா இருக்குது போல. இன்னைக்கு அப்படிதான் சமூக வலைதளம் இன்னைக்கு பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. அண்ணாமலை தெளிவா பாஜகவை எதிர்க்க வேண்டிய விஷயத்துல பாஜகவை எதிர்க்கிறாரு. விஜய் எதிர்க்க வேண்டிய விஷயத்துல விஜய் எதிர்க்கிறாரு. ஏன்னா விஜய் அவர்களுக்கும் பல அறிவுரைகள் கூட அண்ணாமலை அவர்கள் சென்னையில நடந்த கூட்டத்துல அவர் சொன்னாரு. இன்னைக்கு விஜயனுடைய அரசாங்கம் 15,000 கோடி நாங்க சேமிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த 15,000 கோடியில ஒரு 5,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு கொடுங்க. அதனுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு கொடுங்க. கிராமத்தை டெவலப் பண்றதுக்காக கொடுங்க. ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு 5,000 கோடியா ஆண்டுக்கு நீங்க ஒதுக்குங்க. 5 வருஷம் நீங்க ஒதுக்குனீங்க அப்படின்னா கல்வி தரமா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், கிராமத்தினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லபடியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு விஜய்க்கு அறிவுரையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம
இன்னைக்கு தாங்க அமைச்சர்கள் எல்லாமே பேரம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2% குடுங்க, 3% குடுங்கன்னு அமைச்சர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோலாம் கூட என்கிட்ட இருக்குது. விஜய் அவர்களே நீங்க உஷாரா இருங்க. நம்மளுடைய காலத்திலேயே இந்த ஊழல ஒழிக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு அறிவுரை குடுக்குற விஷயமா சொல்றாரு. நல்லா நோட் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? நம்மளோட காலத்துல ஊழல ஒழிக்கணுங்கிறத தான் அவர் பொது வெளியில, பொது மேடையில சொன்னாரு. அப்படிங்கும்போது, அவரு ஏறத்தாழ விஜய்க்கு ஆப்போசிஷனா ஒரு லீடரா உருவாகுறாங்கிறதான். 2031ல அண்ணாமலை விசஸ் விஜய்ங்கன்னு ஒரு களம் கட்டமைக்கக்கூடிய வேலைய தான் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வராரு. ஏன்னா, அமைச்சர்களுக்கு 1 ஆண்டு டைம் குடுக்கணும். எல்லாருமே புதுசு. எல்லாமே முதல் தலைமுறை எம்.எல்.ஏக்களா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 1 ஆண்டு டைம் குடுங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. ஆனா, அது கூடவே இப்பவே வந்து இந்த கமிஷன் விஷயங்கள் எல்லாம் டிவிக்கே உட்காரங்க எல்லாம் செய்றாங்க. விஜய் அவர்கள நீங்க பார்த்து உஷாரா இருங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு தெளிவுபடுத்துறாரு. அதனால இனிமேலுக்கும் அண்ணாமலைய பத்தி இவங்க ஏன் விமர்சனம் வைக்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தவறுகள சுட்டிக்காட்ட தான் போறாரு. அவரு தான் பாஜகவ எதிர்த்து அரசியல் பண்றாங்கிறத சொல்லிட்டாரு. அவரு எதிர்த்து அரசியல் பண்ண தான் செய்வாரு. அவரு தமிழகத்துல ஒரு ஆப்போசிஷன் லீடரா வரணும் அப்படின்னா, நடக்கக்கூடிய தவறுகள அவரு சுட்டிக்காட்டி தான் ஆகணும். அதனால ஆக்கப்பூர்வமா அண்ணாமலை அவர்கள் மேல விமர்சனம் வச்சா சரி. ஆனா தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கும்போது தான், அத நம்ம அவங்க கூட பேசக்கூடிய ஒரு விஷயங்களா நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அதிமுகவுல இருக்கக்கூடிய இந்த எம்.எல்.ஏக்கள் 47 பேர் ஜெயிச்சாங்க. அதுல 6 பேர் ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற அந்த 41ல அதுலயும் பல பேரு இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்ல. வேலுமணியா இருக்கட்டும், நத்தம் விசுவநாதனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிரா ஒரு பக்கம் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. சி.வி. சண்முகம் உட்பட. அது இல்லாம வேற ஒரு 4 எம்.எல்.ஏக்கள் நேத்து திடீர்னு அன்புமணி அவர்களையும் போய் சந்திச்சு, அவங்க கூட பேசுறாங்க. அவங்க கூட பத்திரிக்கையாளர் சந்திப்புல, "ஏங்க அவங்கலாம் எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களோட தயவால நாங்கலாம் வெற்றி பெற்றோம். அதனால நாங்க மரியாதை நிமிர்த்தமா போய் சந்திச்சோம்." அப்படின்னு இந்த 4 எம்.எல்.ஏக்கள் சொல்றாங்க. அதாவது பண்ருட்டி, திருக்கோவிலூர், அரூர், அணக்கட்டி இந்த 4 எம்.எல்.ஏக்கள் தான் அன்புமணிய நேத்து போய் சந்திச்சாங்க. ஆனா இதெல்லாம் சுத்தி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது மீண்டும் ஒரு அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுமாங்கிற ஒரு அச்சம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. எடப்பாடி அவர்களும் இன்னைக்கு சட்டமன்றத்துல விஜய் அவர்கள வெளுத்து வாங்குறாரு. சட்டமன்றத்துல ஒரு அமைச்சரு, நீட்டு விலக்கு நீங்க ஆதரவு குடுக்கணும் அப்படின்லாம் அவங்க பேச, ஏங்க நீட்டு விலக்க பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அதனுடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? எப்பலாம் நீட்டு விலக்கு வந்துச்சு? யாரெல்லாம் உச்சநீதிமன்றத்துல வழக்காடுனாங்க? யாரால இந்த நீட்டு தமிழகத்துல வந்துச்சுங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த விஷயத்த சட்டமன்றத்துல பேசணுங்கிறதெல்லாம் எடப்பாடி அவர்களும் ஒரு பக்கம் வெளுத்தெடுக்கிறாரு. ஆனா, அவரு வெளுத்தெடுக்கிறது வெளுத்தெடுத்தாலும், ஆனா விஜய் அவர்கள் எடப்பாடிய ஒண்ணும் கண்டுகிட்ட மாரியே ஒண்ணும் தெரியல. ஆனா, அவரு நீட்டு விவகாரத்துல எடப்பாடி அவர்கள் அவருடைய முழு வரலாறு காங்கிரஸ் காலத்திலிருந்து திமுகவோட தயவால தான் அது வந்தது விஷயம் முதற்கொண்டு எல்லாமே சட்டமன்றத்துல எடப்பாடி அவர்கள் தெளிவாவே எடுத்து வச்சாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, நேத்து விசிகவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் உளுந்தூர்பேட்டையில ஒரு மாநாடு நடத்தினாரு. நடத்தினாரு. ஏன் நடத்தினாருங்கிறது அவருக்கும் தெரியல, வந்த தொண்டர்களுக்கும் தெரியல, தமிழக அரசியல் களத்துக்கும் தெரியல அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இவங்க மாநாடு நடத்துறன்ன உடனே அங்க சுத்தி இருக்கக்கூடிய அரசு பள்ளி, கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு பக்கம் விடுமுறை விட்டுட்டாங்க தமிழக அரசு. இதுதான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஏங்க மாநாடு நடக்கிறதுக்கும், அரசு பள்ளி, கல்லூரிக்கெல்லாம் ஏங்க விடுமுறை குடுக்குறீங்கன்னா, அதுக்கு பலரும் பல விமர்சனம் பண்றாங்க. ஏங்க இந்த விசிக தொண்டர்கள் எல்லாமே இவனுங்களோட எல்லாமே இப்படிதான் இருக்குது. அவங்க எல்லாமே வந்து பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக தான் அரசே நேரடியா வந்து விடுமுறை குடுத்துருச்சுன்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேத்து அதே மாரி தான் தஞ்சாவூர்ல விசிகாவோட பேனர கிழிச்சுட்டாங்கன்னு விசிகக்காரர் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து ஒரு ஓரமா போறாரு. "ஏங்க வழி விடுங்க. மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க போறோம்" அப்படின்னு விசிகக்காரங்ககிட்ட பேசுறாங்க. அதுக்கு இந்த விசிகக்காரங்க எல்லாம் அந்த இளைஞர்கிட்ட கடும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில இந்த காவல்துறை உள்ள பூந்து, அந்த இளைஞர அடிச்சு, அந்த இளைஞரும் திரும்ப வந்து காவல்துறை அடிச்சு, அது மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் நேத்து தஞ்சாவூர்ல நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காவல்துறை வந்து விளக்கமெல்லாம் குடுக்குது. ஏற்கனவே அந்த அந்த இளைஞர் பெண் அடிச்ச வழக்கெல்லாம் இருக்குதுன்னுலாம் சொல்றாங்க. ஒண்ணு சொல்றோம். ஆனா, அங்க தவறு முழுக்க முழுக்க விசிககாரர் மேல தான் நடந்துச்சு.
காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா விசிக உடைய நிர்வாகிகள் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த இளைஞர் மேல எந்த தவறுமே இல்ல. அப்படி அவர் காவல்துறை அடிச்சது தவறுதான். ஆனா காவல்துறை தான் முதல்ல அந்த இளைஞரை ஆ தாக்குனாங்க. பொது வழியில ஒரு பொதுமக்களை சம்பந்தமே இல்லாம காவல்துறை அடிக்கிறதுங்கிறது அநாகரிகத்தினுடைய உச்சம். இதெல்லாம் சர்வாதிகாரம். இதெல்லாம் ஆணவ போக்கு. இப்படிப்பட்ட காவல்துறையால தான் நிச்சயமா தமிழகத்துக்கு கெட்ட பேரும் வருதுங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் இந்த விசிகாவோட நடத்தின மாநாட்டுல திருமாவளவனே போட்டு நசுக்கிட்டாங்க. திருமாவளவன் அங்க போய் ஒரு சாதாரண ஒரு தொண்டர் மாதிரி, "ஏன் கீழ இறங்குப்பா, அங்க பக்கத்துல வராதீங்கப்பா." அவரு படாத பாடுபட்டுட்டு இருந்தாரு. அவர ஒரு தலைவராவே விசிக தொண்டர்கள் மதிக்கல. அவரு எல்லாம் மிக்கிற மாரி திருமாவளவன முச்சிக்கிட்டாங்க. அவரு வேன்ல வரும்போது, அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லாமே தாவி தாவி திருமாவளவனோட வண்டிய ஆக்கிரமிப்பு நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம திருமாவளவன் பேசி முடிக்கிறதுக்கெல்லாம் படாத பாடுபட்டுட்டு, அவரு பேசி அவரு எப்படிலாம் ஒரு கனவோட வந்தாரோ தெரியல. ஆனா அவரு எதுவோ நம்ம ஆளுங்கட்சியாக போறோம். நம்ம கூட்டணி வைக்கிறது எல்லாமே ஆளுங்கட்சியோட தான் கூட்டணி வைக்கிறோம். நம்மளோட அடுத்த டார்கெட் ஆளுங்கட்சி ஆவறதுன்னு அவரு பேசிட்டு சிம்பிளா முடிச்சுட்டாரு. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய செயலால திருமாவளவனும் பரிதவிச்ச நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. அதுவும் இல்லாம அவரும் நெறைய டென்ஷன் ஆயி, "வாடா, போடா, இங்க ஏன்டா ஏறுறீங்க?" அப்படி இப்படின்னு அவரும் அநாகரிகமாலாம் அவர் தொண்டர்கள பேசினாருங்கிறதும் அங்க நடந்துச்சு. ஏன்னா, அவரால அங்க முடியல. அந்த அளவுக்கு திருமாவளவன நசுக்கக்கூடிய அதாவது அந்த தொண்டர்களுக்கு திருமாவளவன் தான் பொது வழியில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, ஒரு மாநாட்டு மேடையில எப்படி நடந்துக்கணும், ஒரு தொண்டர்கள வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவரா திருமாவளவன் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்லங்கிறது தான் நேத்து அவருடைய மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளே சாட்சியாவும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள். நன்றி, வணக்கம்.